சார் அரசியல் விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து டிஎம்கே ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் திருமாவளவன் வெறுப்பு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து எல்லா கட்டுப்பாடு மட்டும் இவ்வளோ கட்டுப்பாடு நீங்கள் இவ்வளோதான் வரணும், இவ்வளோதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறது செய்கிறதுக்குலாம் இப்போ தொடர்ந்து வந்து வழக்குகள் பதிவு செய்யுது. ஆனால் இதே ஒரு ஆளுங்கட்சிக்கு நடக்கிறதுல மற்றவர்களும் நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு சார். அவங்க வந்து திறந்த வண்டியிலும் போகலாங்க, ஆச்சுங்களா, வண்டி பஸ் மேலேயும் ஏறி போகலாம், தொங்கிட்டு போகலாம், எல்லாம் போகலாம். அது வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான கரூருக்கு எப்படி வந்தாங்க? கரூர் நிகழ்ச்சிக்கு வந்த வாகனங்கள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண வாங்கினாங்களா? டாட்டாசி தானே அத்தனை வண்டி வந்தது. அவங்க ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா விடுங்களை பார்க்கலாம். அவர் வர்றாரு, திரைத்துறையிலேருந்து வராது, நீங்களும் திரைத்துறையிலேருந்து நீங்கள் இன்னைக்கு வராது. அவர் ஏற்கனவே நீங்கள் உங்கள் மகன் போன வருஷம் வந்தார், அது மாதிரி நீங்கள் வந்தீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலான அரசியல்வாதிகள்லாம் பெருசுலேருந்து வந்துக்கிறாங்க. அவரை கண்டியாக இவங்களாம் பயப்படுறீங்க, எத்தனை போட்டு அவரை போட்டு பிழியணும். அவர் வந்து அது மாதிரி வந்து ஒரு நபரை வந்து குறி வச்சு தாக்குறது வந்து எந்த விதத்திலும் சரியில்லை. ஒரு இப்போ தானே அரசியல் கூட இன்னும் 2 கூட்டம் முடிச்சிருக்காரு. இன்னும் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்கு போக வேண்டியது. அதுக்குள்ளேயே எப்படி பயந்தீங்கன்னு எப்படி நீங்கள் என்னன்னா இதுதான் அதனால் அது எந்த அரசியல் விஜயோ வேறு எந்த அரசியல் கட்சியோ அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அமைப்பையும் ஒடுக்க நினைக்கிறது அது ஜனநாயகமாக. நீங்கள் அண்ணாவோட பேசிட்டு மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மணக்கும்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றாந்தோட்டத்துக்கு பறிச்சிங்கன்னு என்ன அர்த்தம்? 26 யாரை கூட்டு வைக்கலாம் சார்? நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து வெரி மச் ஓப்பன் மைண்டட். நாங்கள் திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம். நாங்கள் வந்து ஜனவரி 7ஆம் தேதி என்னுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில மாநாடு இருக்குதுங்க மதுரையில். அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் கூட்டணியை பற்றி முடிவெடுப்போம். ஒரு கொள்கையில் ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னா ஏதாவது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் நிர்வாகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த 2026 மிக முக்கியமான கொள்கை. அந்த வகையில் கூட்டணி ஆட்சிக்கு யார் தயாராகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி மலர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஆனால் மிக முக்கியமான கொள்கையாக தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படணும். அதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க. 67க்கு பிறகு திமுக அதிமுக எல்லாரையும் பயன்படுத்தி ஓட்டை வாங்கிறது. ஓட்டை பயன்படுத்தணும்னா டக்குன்னு அவங்க வந்து ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறான். அவன் குடும்பம் அவங்க வீட்லேயே 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ எம்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டை சூறை ஆடுறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு சென்சிபிளாக அது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ 4 சீட்டு 5 சீட்டுங்கிறத வந்து முக்கியத்துவப்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். அதனால் கூட்டணியை கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற சிந்தனையுடைய ஒற்றை அந்த சிந்தனைக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியில் திரளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் பார்வை. நீங்கள் சொல்கிறத வந்து விஜய் சொல்லியிருக்காரு, நீங்கள் விஜயோட சொல்கிற வாய்ப்பு இல்லை. அதாவது விஜய் வந்து இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாருங்க. இன்னும் அவர் வந்து பல சுற்றுக்களையிலிருந்து அவர் தாண்டி மேலே வர வேண்டியிருக்குது. பார்க்கலாம். அவர் வந்து சுற்றுப்பயணத்துக்கு வந்து முதல்ல டிசம்பருக்கு போட்டிருந்தாரு, மார்ச் வரைக்கும் இருக்கிறாங்க. அவர் முடிச்சு எல்லாம் எதிர்கொண்டு அவரும் பல முனை தாக்குகிறார், பல முனையிலிருந்து அவர்களும் தாக்குகிறது. இதெல்லாம் தாக்கு பிடிச்சு தன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை அவர் மெயின்டைன் பண்ணுறாரா, அதிகரிக்கிறாரா எப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும்.